சொல்லி நீ சொல்லி சொல்லி மணி காலையில் இருக்கிற மீன் கூட மிஸ் ஆக மாட்டான். இந்த காசி கட்டை அவனும் மிஸ் ஆக மாட்டான்டா. என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போலீஸ் கட்டைய போற முடிச்சிடுறேன். காசு தரேன்னு சொன்னடா. குத்திட்டியாடா காசி. சொல்லுற இந்த காசி தடையே இல்லாத பண்றவன்டா. டேய் வண்டியை நம்ம வக்கீல் வீட்டுக்கு விட்றா, நான் பார்க்கணும். அப்பா எங்கப்பா இருக்கீங்க? அப்பா 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 ஏந்துக்குப்பா, பயமாகுதுப்பா. அப்பா அப்பா ஏந்துருப்பா, பயமாகுதுப்பா. அப்பா அப்பா பா எழுதிரிப்பா, பயமாகுதுப்பா. எழுதிரிப்பா, நான்ப்பா ரத்தம். பா பா அப்பா அப்பா மணி என்னப்பா ஆச்சு? வந்துட்டியப்பா. குடும்ப கசத்துக்காக காசு வாங்கணும்ப்பா, அது திருப்பி தரலன்னு திட்டாம்ப்பா. அதை விடு மணி. நல்லா படிக்கணும் மணி, அம்மாவும் பார்த்துக்குப்பா. நல்லா படிக்கணும்ப்பா. அப்பா உன்னை விட்டுட்டு போறப்பா. அப்பா 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 ஏந்துக்குப்பா, பயமாகுதுப்பா. அப்பா அப்பா ஏந்துருப்பா, பயமாகுதுப்பா. அப்பா அப்பா
இந்த சின்ன வயசில் சாவை தெரியும் வேற யாருப்பா நீ? பார்த்து வாப்பா. வாழ வேண்டிய வயசில் சாவை தெரியும் வரீங்களாப்பா? ஏன்பா? உட்கார் தம்பி, முதல்ல உட்கார் வா. இந்த இடம் மனுஷனை வாழ வைக்கிற இடம் இல்லைப்பா, எல்லாரையும் மேலே கொண்டு போகிற இடம். உட்கார். சோபா. ஏன் தம்பி ஆயிர? எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்துக்காகவும் என் படிப்புக்காகவும் நிறைய கடன்களை வாங்கி கடன் தராமல் வட்டிக்காரங்க எங்கள் அப்பாவை குத்தி கொலை பண்ணிட்டாங்க அண்ணா. எங்கள் அப்பாவும் செத்துட்டாரு. வாங்கின கடனை அடைக்க முடியாமல் எங்கள் அம்மாவும் சீரியஸ் ஆயிட்டாங்க அண்ணா. எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் வந்து வாழ்வா சாவான்னு பத்துனுக்குறாங்க அண்ணா. எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு எல்லா வேலைக்கும் போய் பார்த்தேன். ஆனால் அவங்க டீயும் பிஸ்கெட்டும் ஒரு வேளை சாப்பாடும் மட்டும் தந்து அனுப்பிடுறாங்க அண்ணா. அதனால தான் நான் சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் அம்மா அங்கே சாவதை என்னால் பார்க்க முடியாமல் நானும் இங்கே சாவலான்னு வந்துட்டேன். அதனால எங்கள் ஊரில் இருக்கிற யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது அண்ணா. அதனால தான் நாங்கள் 2 பேரும் இந்த முடிவை எடுத்துட்டோம். அடா பைத்தியக்காரா, செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? எங்கள் மேலே அன்பு காட்ட யாரும் இல்லை அண்ணா. எங்கள் அப்பா எப்போ இறந்தாரோ அப்பத்துலேருந்து எங்கள் சொந்த பந்தங்க கூட எங்களுக்கு ஒரு புடி சோறு போடல அண்ணா. இந்த உலகத்தில் நிரந்தரமான அன்பு எதுவுமே இல்லைப்பா. இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் அண்ணா, அன்பு யார்கிட்டேயும் கிடைக்கல. அன்பாக இருந்த எங்கள் அப்பாவும் செத்துட்டாரு, எங்கள் அம்மாவும் இறக்க போகிறாங்க. நான் மட்டும் நேற்றுக்கு உயிரோடு இருக்கணும்ண்ணா. அதனால் ட்ராக்கு கிட்ட போயிட்டா சாவு வந்துடுமா? சாவு தான் நிரந்தரமா? வாழணும்னு ஆசைப்படு, படிக்கணும்னு ஆசைப்படு. படித்தேன்னா ஒரு காலத்தில் நீ பெரிய ஆள் ஆவ. இதோ இந்த அனாதை அண்ணா மாதிரி நீ குப்பை அள்ள வேண்டிய அவசியமே இருக்க தம்பி. நீ நல்லா படித்தேன்னா என்ன மாதிரி இடத்துக்கு நீ வர தேவையில்லை. பறவை பாரு, அதுக்கு கொஞ்சம் தானியம் போட்டுப்பாரு, அது எல்லா பறவைக்கும் கொடுக்கும். ஆனால் ஒரு நாய்க்கு சாப்பாடு வச்சுப்பாரு, அது எல்லா நாயும் கூப்பிடாது, ஒரே நாய் மட்டும் தான் சாப்பிடும். அன்பில்லாத அதுங்களே அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் அன்பு உள்ளவங்க தம்பி. அன்புக்கு கோபப்பட தெரியாது, அன்பு அயோக்கியத்தை செய்யாது, தற்கொலையும் நாடாது, யாரையும் ஏமாத்தாது. அன்பு சினம் கொள்ளாது, அன்பு கோபம் கொள்ளாது, அன்பு பொய் பேச தெரியாது. இந்த உலகத்திலேயே அன்பு தான் தம்பி பெருசு. இந்த பூமியில் எல்லாருமேலே அன்பு காட்ட ஒருத்தர் வந்தார். அவர் யாரும் புரிஞ்சிக்கல, நீ புரிஞ்சிக்கணும். இனி நீ அவர் மேலே அன்பு காட்டுவ, அவர் உன் கூடவே. சரியா? ஆமாம், உன் பேர் என்ன? மணி அண்ணா. மணியா? என்ன படிக்க ஆசைப்படுற? படிப்பு மேலாம் ஆசை இல்லை அண்ணா, எங்கள் அம்மாவை காப்பாற்றினா அது போதும். சரி, சாப்பிட்டியா? இல்லைண்ணா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். வேணாம் அண்ணா. வாங்கிக்க, வேணான்னு சொல்லாதப்பா. ரொம்ப நன்றி அண்ணா. முதல்ல சாப்பிடுப்பா. நீங்கள் சாப்பிட்லையா அண்ணா? எனக்கு பசி எடுக்கல, நீயே சாப்பிடு தம்பி. அத்தை, காலிலேருந்து சாப்பிடல அத்தை, பசி எடுக்குது அத்தை. இது என்ன சத்திரமாடா? வரவங்க போறவங்களாம் சோறாக்கி போட. என்னைக்கு உங்க அப்பா சத்தன அன்னைக்கு உரவெல்லாம் முடிச்சிட்டு போடா. அம்மா வந்துட்டாங்க.
தண்ணி குடிப்பா, தண்ணி குடி. அண்ணா இந்த சாப்பாடு எனக்கு போதும்ண்ணா. இந்த சாப்பாடு எனக்கு தந்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு எடுத்துன்னு போய் தருவோண்ணா. ஏன்னா எங்கள் அம்மா சாப்பிட்டே 2 நாள் ஆச்சுண்ணா. தம்பி எத்துன்னு போ, ஒரு நிமிஷம் இரு, இதை வரேன். நான் காலையில் தான் கடையில் போய் வாங்கி நான் வந்தேன். இந்த பேக்கில் தான் வச்சேன். ஆனால் எங்கே இங்கே தான் இதோ இருக்குது. இந்த புடி 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 புடி. என்னதுண்ணா இது? பண்ணுப்பா, அம்மா கூட தேவைப்படும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொன்னால, ஒரு நிமிஷம் இருக்கு வரேன். நான் இங்கே தான் இதை கூட இதை வச்சுக்கோ. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொன்னால, போய் மருந்து மாத்திரைலாம் வாங்கிக்கோ இந்த காசில். பார்த்துலண்ணா என்கிட்ட வந்து கேளு, சரியா? புடி 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 புடி. இந்த பிச்சைக்கார அண்ணால் முடிஞ்சது எவ்வளோ தான் தம்பி. அம்மாவுக்கு மாத்திரை வாங்கிக்கோ, சரியா? அண்ணா உங்ககிட்ட இருக்கிறது மொத்தம் எனக்கே தந்துட்டீங்களே, உங்களுக்கு எப்படி அண்ணா? உங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையா அண்ணா? நீங்கள் எங்கே இருக்கீங்க அண்ணா? சொந்த பந்தமா இருந்தாங்க. கேவலம் இந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னை அடித்து தூத்திட்டாங்க. ஆனால் எனக்கு வீடெல்லாம் இருக்குது. இதோ இந்த பிளாட்ஃபார்ம் தான் என் வீடு. நீ எப்போ வந்தாலும் குப்பைக்காரனை பார்க்கலாம் தம்பி. அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் இருக்கிற கஷ்டத்தில் எனக்கு சாப்பாடும் தந்து எங்கள் அம்மாவை மாத்திரை வாங்கி காப்பாற்றுறது காசும் தந்துட்டீங்கண்ணா. அப்போ நான் வரட்டுமா அண்ணா? ரொம்ப நன்றி அண்ணா. நான் இந்த சாப்பாடெலாம் எடுத்துன்னு போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு தரேன் அண்ணா. அப்போ நான் வரேன் அண்ணா. பாய். பார்த்து போயிட்டு வா தம்பி. பாய். அண்ணா நான் எப்போ வந்தாலும் நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க? ஆமாம் தம்பி, நான் இங்கே தான் இருப்பேன். பாய். அப்போ நான் வரேன் அண்ணா. அண்ணா அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? அண்ணா 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 எங்கண்ணா இருக்கீங்க? அண்ணா இங்கே தானே இருப்பா நீங்கள்? பையெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஆனால் அண்ணன் எங்கே போனாருன்னு தெரியலையே. அண்ணா எங்கண்ணா போனீங்க? அண்ணா அண்ணா எங்கண்ணா போனீங்க? அக்கா 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 அக்கா. என்ன தம்பி? இந்த ட்ரெயின் ட்ராக்கில் ஒரு அண்ணன் இருப்பார், அந்த அண்ணன் பார்த்தீங்களாக்கா? உங்கள் அண்ணாவாப்பா? ஆமாம் அக்கா. காலையில் ஒரு 11 மணி இருக்கும்ப்பா. அப்போது 4 போலீஸ்காரங்க வந்து விசாரணை பண்ணியிருந்தாங்கப்பா. ஏதோ குப்பை பொறுக்கிறவருன்னு சொல்லின்னு இருந்தாங்க. பாவம் அனாதை போல் பெற்றவங்க இருந்து கூட இப்படி அனாதையாக விட்டுட்டாங்களப்பா. மனுஷனோட வாழ்க்கையை அவ்வளோதான்ப்பா. அது உங்கள் அண்ணாவை போய் பாருப்பா. அது எங்கள் அண்ணன் தான்க்கா. அண்ணா அண்ணா உங்களுக்கான இந்த நிலைமை. அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா உங்களுக்கு? நான் பயமாக இருக்கு, எழுந்திருங்கண்ணா. அண்ணா எழுந்திருங்கண்ணா. அண்ணா அண்ணா எழுந்திருங்கண்ணா. எங்கள் ஸ்கூல்லையே நான் தானே ஃபஸ்ட்டு மார்க்கு. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுண்ணா. நான் உங்ககிட்ட தானே முதல்ல சொல்கிறேன்னு ஓடி வந்தேன். எழுந்திருங்கண்ணா. அண்ணா அண்ணா எழுந்திருங்கண்ணா. என்ன பேப்பர் இது? இந்த உலகத்தில் எல்லோரும் அன்பாக இருப்போம். நம்ம வாழ்ந்த கொஞ்ச காலத்துலேயும் யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்.
இந்த பூமியில் பணத்துக்கும் அன்புக்கும் தீர்மானம் பண்ணால் பணம் தான் ஜெயிக்குது. இதோ இந்த குறும்படத்தை பார்க்குற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த பூமியில் நீங்கள் அன்புக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்கணும். ஏன்னா அன்பு தான் இந்த உலகத்திலே பெருசு, பணம் பெருசு அல்ல. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புக்காக வாழும் அனைவருக்கும் இக்குறும்படம் சமர்ப்பணம். அண்ணா நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனாதை இல்லைண்ணா.